அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஊமை மனிதனை நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது பிசாசு அவனை பிடித்திருந்தபடியினாலே அவன் ஊமையனாய் இருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பிசாசு அவனை பிடித்திருந்தபடியினாலே அவன் ஊமையனாய் இருந்தான். அவனால் பேச முடியவில்லை, அவனால் கேட்க முடியவில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே கடந்து வந்து அவனுக்கு விடுதலை கொண்டு வந்த பொழுது அந்த கட்டு அறுக்கப்பட்டு அந்த பிசாசு வெளியேறி அந்த ஊமையன் பேச தொடங்குகிறான். கர்த்தருடைய வல்லமை, குணமாக்க வல்லமை அவன் சரீரத்திற்குள்ளே கடந்து போன பொழுது ஒரு ஊமையுள்ள ஆவி பேசுகிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு உண்மையுள்ளது பாருங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டிலே ஒருவேளை இந்த நாளிலே பிரச்சனைகளோடு நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும் பொழுது நீங்கள் சுகமடைவது நிச்சயம்.